அன்பார்ந்த கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்று 29/8/2026 ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை, பராபவ வருடம் ஆவணி மாதம் 12ஆம் தேதி. இன்றைய திதி இன்று காலை 10:33 வரை பிரதமை திதி, பின்பு த்விதியை திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:39 வரை சதய நட்சத்திரம், பின்பு பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:03 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:39 வரை பூச நட்சத்திரம், பின்பு ஆயில்ய நட்சத்திரம். இன்றைய சுபதினத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்களுடைய ராசிநாதன் நல்ல வலுவாக இருக்கார். அஷ்ட வர்க்கத்தில் உங்களுடைய பரல்கள் கணக்கு இன்னைக்கு நல்லா இருக்கு. அதனால ஏதாவது உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் இருந்தால் அவை தடைகள் நீங்கி இன்று அந்த காரியங்கள் நடக்கும், அல்லது இன்று முதல் நடக்க தொடங்கும். மெயினாக இது இந்த வீடு கட்டுறவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால வீட்டு வேலை ரொம்ப தடங்கி ஆட்கள் வராமல், பணம் வராமல், மெட்டீரியல் வராமல், இந்த மாதிரியெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒத்து போகாமல் இருந்திருந்ததுனால் இன்று முதல் அந்த வேலைகள் எல்லாம் நன்றாக நடக்க தொடங்கும். மெயினாக வீடு கட்டுறது தான். அதே மாதிரியே இந்த வாகனம் ரிப்பேருக்கு கொடுத்து அதெல்லாம் ரொம்ப நாளாக ஒர்க் ஷாப்பில் நிற்கிது, இன்னும் பார்ட்ஸ் வரல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய காரியங்களும் இன்றைக்கி பார்ட்ஸ் எல்லாம் வந்துடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக யாரையாவது ஒருத்தரை பார்க்கணுன்னு நினச்சி நீங்கள் பலமுறை முயற்சி பண்ணால் கூட நடக்கும். இந்த மாதிரி தடைப்பட்ட காரியங்கள் இன்றைக்கி மேஷராசிக்காரர்களுக்கு நடக்கும். மேஷராசி பெண்களுக்கு இன்றைக்கி நல்ல மங்களகரமான நிகழ்வுகள் ஏதாவது நடக்கும். யார் வீட்லையாவது உங்களை கூப்பிட்டு ஒரு நல்ல கிஃப்ட் கொடுத்து, புடவை, ரவிக்கை அல்லது உங்களுக்கான ஆடை ஆபரணங்கள் அந்த மாதிரிலாம் கொடுத்து உங்களை கௌரவப்படுத்தி அனுப்புவாங்க. இன்றைக்கி ஆகக்கூடிய நல்ல நாள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், 3ஆம் வீட்டு சந்திரன் 10வது வீட்டில் நல்ல ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கிறாரு. அஷ்டவர்க்கத்திலையும் உங்களுக்கு நல்ல பரல்கள் இருக்குது. இதனால் நீங்களே இன்றைக்கி எதிர்பார்க்காத அளவிற்கு நல்ல தைரியமான முடிவுகளை எடுப்பீங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்கள் கூட ரொம்ப நெருங்கி இருக்கிறவங்க கூட உங்களை கொஞ்சம் வார்ன் பண்ணுவாங்க, இல்லை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் எடுப்பீங்க அந்த முடிவுகளை. அதற்கான நல்ல ரிசல்ட்ஸ் கூடிய சீக்கிரம் வந்துடும். 1. 2வது, 10வது வீட்டில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கி உங்களுக்கு தொழிலில் கொஞ்சம் கூடுதல் பொறுப்புகளை தந்தாலும் அதனுடைய பலன்கள், அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய தன பலம் இதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் இன்று முதல் மேம்படும். நல்லது நடக்கும். ஸோ நல்ல நாள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், இன்றைக்கி பாக்யஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார், 2ஆம் வீட்டு அதிபதி. அதனால் மிக உன்னதமான ஒரு நாள், உயர்ச்சியான நாள். நல்ல தனம் வரும், மகிழ்ச்சி வரும், குடும்பத்தில் ஒரு நல்ல அந்யோன்யம் கிடைக்கும். மனைவி, கணவன், காதலன், காதலி, குழந்தைகள், இந்த மாதிரி தாய் மாமன் சம்பந்தப்பட்ட உறவுகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சப்போஸ் இந்த உறவுகளுக்குள்ள திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பழக்கம், மனநிலை இருக்கிறவங்க தானே திருமணம் செய்து கொண்டாலும் சரி, தன்னுடைய பிள்ளைகளுக்காக சம்பந்தம் செய்வதாக இருந்தாலும் சரி, தாய் மாமன் வழி உறவு முறையில் இன்று நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ரொம்ப நாளாக இந்த டாபிக் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு இருந்தால் கூட சில பொருளாதார நிலை உயர்ச்சி தாழ்ச்சி நிலையினால் இந்த மாதிரி சப்ஜெக்டே எடுக்காமல் இருந்திருந்தீங்கன்னா கூட இன்று அதை எடுத்து
நல்லபடியாக சுபமாக நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். நல்ல முடிவுகள் வரும். மகிழ்ச்சியான நாள். சந்தோஷமாக இருங்க. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்திராஷ்டமம் சொச்சம் இருக்குது ஆயில்ய நட்சத்திரத்திற்கு. அதனால் திடீர்னு ரொம்ப ஹேஸ்டியாக டக்குன்னு மனம் முறித்து தூக்கி போட்டுறது, இல்லை சடார்னு தூக்கி எறிஞ்சு பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் தேவை. ஆனால் உங்களுடைய தனம் இதனால் பாதிக்கப்படாது. ஒன்லி உங்களுடைய உறவு முறைகள், அதுவும் பழகியும் பழகாமலும் இப்போத்தான் பழக ஆரம்பித்து சில புது நண்பர்கள், புது தொடர்புகள், வியாபாரமாக இருந்தாலும் சரி, அலுவலகமாக இருந்தாலும் சரி, இல்லை தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொந்தமே இல்லாத இந்த மாதிரியான ஒரு நேச்சர் டக்குன்னு வரும் பொழுது அவங்க மனக்கசப்பில் அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மிக கவனமாக இருங்க. அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாதீங்க. மற்றபடிக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. தனம் நல்லா இருக்குது, உணவு நல்லா இருக்குது, உறவு நல்லா இருக்குது. பட் மெயினாக இந்த கொலீக்ஸ், புதுசாக யாரோ வந்திருக்கிறாங்க, அவங்க இன்னும் 2 தடவை உங்கள்கிட்ட வாலண்டியராக ஏதாவது பேசுவாங்க, சந்தேகம் கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது டக்குன்னு எரிச்சலாகி அவங்கள்ட்ட ஒரு கடுமையான ஒரு பகுதியை காட்டிடாதீங்க. பின்னாடி நீங்கள் எப்படியும் அவங்கள்ட்டெல்லாம் பழக வேண்டிதான் வரும். நல்ல நாள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்கள், இன்றைக்கி விரயஸ்தானத்திலிருந்து வந்த சந்திரன் 7ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். இதனால் உங்களுடைய கூட்டு தொழில் புரிபவர்கள், உங்களுடைய பார்ட்னர்ஸ், இவங்க கூடலாம் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு லிமிட்டடாக பேச்சுவார்த்தை வச்சுக்கிறது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரும். இந்த மனஸ்தாபங்கள் உங்களுடைய தொழில் முறையிலேயே ஒரு விரிசலை உண்டாக்கும் அளவிற்கு பெரிதாக போய்டும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. தனம் நல்லா இருக்குது. ஆனால் வரக்கூடிய தன வரவிற்கு ஏற்ற செலவுகளும் ரெடியாக இருக்குது. அதுலேயும் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். அவசியமில்லாத செலவுகளை தவிர்த்து விடுங்கள். அது ரொம்ப அதி முக்கியமாக இருந்தால் மட்டும் செஞ்சால் போதும். ஏன்னா இன்றைக்கி பண்ணக்கூடிய செலவுகள் ரெக்கரிங்காக இருக்கும். ரெக்கரிங் அப்படின்னா திரும்ப திரும்ப வரணும். ஏதாவது உதாரணத்திற்கு சொல்லணுன்னா, மொபைல் பிளான் நீங்கள் திடீர்னு ஒரு ஹையர் பிளான் போட்டுக்கிட்டிங்கன்னாக்கா மாதம் அந்த அளவுக்கு நீங்கள் பணம் கட்டிகிட்டே வரணும். அதனால் யோசித்து பண்ணுங்கள் சில செலவுகளை. இதுதான் ரொம்ப முக்கியமானது. மற்றபடி எல்லாம் ஆரோக்கியம், உணவு, தொழில் நல்லா இருக்குது. தொழில்முறை கூட்டாளிகளுடன் வாக்குவாதத்தை தவிர்க்கவும். வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்கள், இன்றைக்கி 6ஆம் இடத்து சந்திரன். அதனால் உங்களை எதிர்த்தவர்கள், மறைமுக எதிரிகள், உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவர்கள், நல்ல மனதுடன் உங்களை வாழ்த்தாதவர்கள், என்னடா இவன் முன்னுக்கு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறாமையோடு இருந்தவங்க, இவங்கள்லாம் இன்றைக்கி காணா போயிடுவாங்க. இன்று முதல் அவர்கள்லாம் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இருக்கிறது. நல்ல நாள். அதாவது நம்மளுடைய வளர்ச்சிங்கிறதும் வேணும். அட் த சேம் டைம் நம்மளுடைய வளர்ச்சிக்கு எதிர்மறையான எண்ணங்களோடு நம்மளை அப்ரோச் பண்ணும் பொழுது அதுவும் நம்மளை கண்டிப்பாக தொந்தரவு பண்ணும், நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கும். அந்த மாதிரியான எதிரிகளை இன்று முதல் காணப்பெறுவாங்க எதிரிகள். அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல சீரான வளர்ச்சி இன்று முதல் தொடங்கும். 2வது, உங்களுடைய புத்தி கூர்மையினால் நல்ல சமயோஜிதமான முடிவுகளை எடுப்பீர்கள். அது தொழிலாக இருந்தாலும், உத்தியோகமாக இருந்தாலும், கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட அக்கவுண்ட்ஸ், ஆடிட்டிங், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி துறையாக இருந்தாலும், ஃபினான்ஸ் மெயினாக, இதில் எல்லாம் இன்றைக்கி உங்களுடைய ப்ரில்லியன்ஸ் ரொம்ப நல்லா தெரியும். பெரிய தவறு நடக்க இருந்த இடத்தில் அந்த தவறுகளை நிறுத்தக்கூடிய அளவிற்கு உங்களுடைய ஒரு கவனம் இருக்கும். நல்ல நாள். வாழ்த்துக்கள். துலா ராசி அன்பர்கள். துலா ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி ஒரு சராசரியான நாள்.
ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை. 5ஆம் வீட்டு சந்திரன் பிள்ளைகள்னால சுபாவமாக மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாள். அண்டு இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து கொஞ்சம் விலை உயர்ந்த பொருள்களை வாங்குவீர்கள். பெண்கள் மெயினாக துளாராசி பெண்கள் ஆடையாக இருக்கலாம், ஆபரணங்களாக இருக்கலாம், வீட்டு சாமான்களாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், அல்லது வாகனத்தில் பொருத்தக்கூடிய வேறு ஏதாவது ஒரு பொருளாக இருக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் விலை உயர்ந்ததாகவும் இருக்கும். வீட்டிற்கு தேவைப்படும் உபயோகமாக இருக்கலாம். ஸோ இன்றைக்கி ஆகக்கூடி நல்ல நாள். ஒரு புதிய பொருள் சேர்க்கை உண்டு துளாராசி பெண்கள் வீட்டில். துளாராசி ஆண்களுக்கு வந்து குழந்தைகள் மூலமாக நல்ல மகிழ்ச்சி உண்டு. சராசரியான நாள். ஆரோக்கியம், தனம், குடும்பத்தில் சந்தோஷம் அண்டு மன மகிழ்ச்சி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், 4ஆம் வீட்டு சந்திரன் இன்று உங்களுக்கு நல்லது பயப்பார். எல்லாமே நன்மையாக நடக்கும். எந்தெந்த விஷயங்களில்? வீடு, நிலம், காலிமனை, கட்டப்பட்ட கட்டிடங்கள், பெரிய கனரக வாகனங்கள், இந்த மாதிரியெல்லாம் இதை வாங்கி விற்பவர்களோ, வாங்கலாம் அப்படின்னு மனசில் ஐடியா போட்டிருந்தவங்களோ இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவீங்க. அல்லது அதற்கான ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் நாள். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக 2 பெட்ரூமில் இருக்கிறவங்க 3 பெட்ரூமுக்கு போகணும்னாலோ, இல்லை இன்னும் கொஞ்சம் வசதியான ஏரியாவில் வீடு மாற்றலான்னு இருந்தாலோ அது இன்றைக்கி நடக்கும். அதற்கான அளவிற்கு உங்கள்கிட்ட தனம் ஆல்ரெடி வந்திருக்கும். வந்த தனத்தை நன்றாக உபயோகப்படுத்துவீர்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து இன்றைக்கிலிருந்து இந்த மாதத்துலேருந்து ஜாஸ்தியாகி வேற ஒரு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டோ, அல்லது அவங்களுடைய கம்பெனி குவார்ட்டர்ஸே அவங்களுக்கு ஒரு வீடு அலாட் ஆகி வெளியில் கொடுக்க வேண்டிய வாடகை மிச்சமாகும். அந்த மாதிரியான இன்று டோட்டலாக இந்த நிலம், வீடு, கனரக பெரிய வாகனங்கள், இந்த மாதிரி லாரி ஓனர்ஸு, லாரி வச்சுருக்கிறவங்க, இல்லை இந்த சின்ன டிப்பர் டம்பர் இந்த மாதிரிலாம் வச்சிட்ருக்கலாம், இல்லை ஒரு புது வண்டி வாங்கிக்கலாம், லோடு வண்டி ஒன்று வாங்கிக்கலாம், அந்த மாதிரிலாம் சுயமாக தொழில் புரிகிறவங்களுக்கும் இன்று ஒரு நல்ல நாள். வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள், தனுர் ராசி அன்பர்களுக்கு வந்து 3ஆம் வீட்டில் சந்திரன், அவங்க வீட்டு அதிபதி ராசிநாதன் குரு பலமாக இருக்கின்றார். இதனால் 3ஆம் வீட்டில் சந்திரன் இருப்பது மனோதிடம், மனோதைரியம் இதெல்லாம் அதிகப்படுத்துவார். இது சாதாரணமாக தெரிஞ்ச விஷயம். இன்றைக்கி என்னென்னா, இந்த தனுர் ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள், மாணவ செல்வங்கள், மேடை பேச்சாளர்கள், கல்லூரி விரிவுரையாளர்கள், இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல அதிர்ஷ்டமான பிரில்லியன்ட் டே. இந்த பேச்சு போட்டிகள்லாம் போகணும், அதே மாதிரியே மேடை பேச்சில் போய் இன்றைக்கி பேசணும். மேடையில் அவங்க அரசியல் கட்சி தான்ட்டே இல்லை, ஈவன் ஆன்மீக சொற்பொழிவாளர்களாக இருந்தாலும், இந்த மாதிரி மேடையில் பஜனை பாட்டுகள், கதா காலக்ஷேபம் இவங்கெல்லாம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி வந்து ஒரு நல்ல தைரியமான ஒரு கண்டினியூஸ் ஃப்ளோ எதிர்பார்க்கலாம். அவங்க பேச்சுக்கு அவ்வளோ கைத்தட்டல்கள், அவ்வளோ ஒரு வரவேற்பு, எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு நிலை வரும். நல்ல தனம் வரும். அதன் மூலமாக இந்த பேச்சு போட்டி, அந்த மாதிரியான எலக்வேஷன், அதே மாதிரியே கவிதை எழுதுவது, கட்டுரை எழுதுவது, படிப்பு சம்பந்தமாக ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பிப்பது, பிஹெச்டி பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாமும் இன்றைக்கி அதி அற்புதமான நாள். அவங்களுடைய தீசிஸ்லாம் பாஸ் ஆகும், கைடுகிட்டேருந்து நல்ல சப்போர்ட் கிடைக்கும், புது ஐடியா கிடைக்கும், புது மெட்டீரியல் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான படிப்பு சம்பந்தமானது, பேச்சு போட்டி சம்பந்தமானது, இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு அதி பிரில்லியண்ட்டான நாள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள்,
மகர ராசி அன்பர்கள் வந்து இன்றைக்கி 2வது வீட்டில் சந்திரன். அதனால் பேச்சில் சிறிது நிதானம் தேவை. கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுங்க. அதுவும் ரொம்ப நகைச்சுவை உணர்வோட இரட்டை அர்த்தங்கள் வரக்கூடிய நிலையில் பேசுபவர்கள் கொஞ்சம் சுற்றுச்சூழலை பார்த்து பேசுவது மிக மிக அவசியம். அதுவும் இந்த மாதிரி ஒரு 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு பொது இடம், அவங்க வந்து ஒரு இரட்டை அர்த்தம்னா மோசமான இல்லை, அதில் 2 பொருள் பட பேசக்கூடியவர்கள் அவங்க சம்மந்தமே இல்லாமல் யாரையாவது சம்மந்தப்படுத்தி பேசிடுவாங்க. அதில் அவங்களே ஃபீல் பண்ணி ஹர்ட் ஆகி அவங்க வந்து இவங்கள்ட்ட கேட்டு அப்புறம் இவங்க அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்து ஒரு மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் வரலாம். அதனால் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு நகைச்சுவையாக மற்றவர்களை மகிழ்விப்பதற்காக அந்த மாதிரி ரொம்ப லிபரலாக சகஜமாக உரிமை எடுத்து பேசக்கூடியவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய நாள். தனம் நல்லா இருக்குது, உணவு உறக்கம் உறவு முறைகள் நல்லா இருக்குது. இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள். கும்பராசியில் வந்து இன்றைக்கி ஜென்ம சந்திரன், அவங்களுடைய ராசியிலேயே சந்திரன் உட்காந்துருக்கிறாரு. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்ல ஒரு ப்ரில்லியண்ட்டான மனநிலை, நல்ல ஆரோக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமாக இந்த டெஸ்ட் டிரைவ் பண்ணக்கூடியவங்க வாகனங்களில், கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஆட்டோமொபைல் கம்பெனியாக இருந்தாலும் சரி, அல்லது சிறிய அளவில் ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருக்கிறவங்க, அதுவும் மெயினாக 2 வீலர் ஒர்க் ஷாப், வண்டியை ரிப்பேர் முடிச்சுட்டு அவங்க வந்து ஒரு ட்ரையல் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ட்ரையல் பார்க்கக்கூடியவங்க, வாகனங்களில் வேகமாக போகக்கூடியவங்க, இந்த கொரியர் சர்வீஸ்லலாம் டிரைவர்ஸாக இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரியே இந்த டெலிவரி ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இந்த மாதிரி கொரியர், இவங்கெல்லாம் அந்த நேரத்துக்குள்ளே போயிட்டு டெலிவரி பண்ணிடணுமேனு கொஞ்சம் டிராஃபிக்கெல்லாம் கண்ணா பின்னான்னு போகக்கூடியவங்க, இவங்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாவது வீல் ஸ்லிப் ஆகிறதோ, இல்லை யார் மேலேயாவது மோதிடுறதோ, இல்லை கவனக்குறைவினால் வேறு திசையில் திடீர்னு போயிட்டு டைரெக்ஷன் மாற்றுறதோ, இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணிடாதீங்க. விபத்தில் சிக்கிறாதீங்க. உங்களுடைய ஒரு க்ஷணம் கவனக்குறைவு வந்து நீண்ட காலமாக உங்களுக்கு வந்து துன்பங்களை தரும். அதை மனசில் வச்சுக்கோங்க. தனம் நல்லா இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்றைக்கி வந்து மெயினாக விபத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக்குங்க, வாகன விபத்திலிருந்து. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள், இன்றைக்கி ஒரு யோகமான நாள். ஆனால் இன்றைக்கி வந்து அதிகமான அலைச்சல்கள் இருக்கும். இப்போது ட்ராவல்லாம் நிறையா பண்ணி வெளியூர்லாம் போய் வேலைக்கோ இல்லை தொழிலுக்கோ போயிட்டு வர்றவங்களுக்கு வந்து இன்றைக்கி வெளியூர் போயிட்டு பிரயாணங்கள் மூலமாக வேலையை சாதித்து கொண்டு வருபவர்களுக்கு நல்ல நாள். பிரயாணம் ப்ளஸ் நிதி, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அதே மாதிரியே இந்த பெயிண்ட்டு கம்பெனி அவங்களோட பெரிய மேனேஜர்ஸு, அந்த மாதிரி வந்து பல டிஸ்ட்ரிக்ட்டு, பல ஸ்டேட்டு, இதுக்கெல்லாம் போயிட்டு அவங்க சாம்பிள்லாம் காட்டி பெரிய பெரிய ஆர்டர்ஸு, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு லாபகரமான நாள். பிரயாணங்கள் மூலமாக ஒரே இடத்துல இருந்து அவங்க தொழில் பண்ணுறவங்களோ உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கோ ஒரு சாதாரண நாள். இன்றைக்கி வந்து செவ்வாயும் அசோசியேட்டாக இருக்குது. அதனால் வாகனங்கள், விமானம், ரயில், இந்த மாதிரியெல்லாம் பல இடங்களுக்கு போய் வியாபாரம் செய்து கொண்டு வருபவர்களுக்கு நல்ல நாள். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நல்ல நாள், சுபமான நாள், சுப விரயங்கள் உள்ள நாள். வாழ்த்துக்கள்.